சில்க் ஸ்மிதா அவங்களோட மரணத்துல நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை நீங்க தான் பண்ணீங்கன்னு கேள்வி. தற்கொலைங்கிறது கன்ஃபார்ம் அதுல எந்த இது இல்லை, டவுட்டும் இல்லை. பட் தற்கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் ரொம்ப ஸ்டைலா இருப்பார், எங்க போனாலும் அந்த அம்மாவோட தான் அவங்க அந்த அம்மா கூட அவர் இல்லாம பார்க்க முடியாது. அவர் ஏதோ ஒரு ஷோபா ஊர்வசி அவார்டு வாங்குறாங்க, அன்னைக்கு அவங்க தற்கொலை பிடிச்சாங்க. ஒரே நேரத்தில் வந்து சிறந்த நடிகைக்கான ஊர்வசி பரிசு ஷோபா திடீர் மரணம் ஒரே நாள். பாடியை பார்த்தோம்னா தூக்கு போட்டு செத்தாங்கிறதுக்கான எல்லா சான்றுகளும் இருக்கு. அப்போ வந்து பாலு மகேந்திரா தான் கொலைகாரன்னு சொல்லி ஏன் பாலு மகேந்திரா தான் கொலை பண்ணாருங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது என்ன ரீசன்? அது அது ஆயிரக்கணக்கான கதைகள். அவங்கள வந்து ப்ளூ ஃபிலிம் நடிக்க வற்புறுத்தினாரு. படாபட் ஜெயலட்சுமிக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்தில் அந்த பையனை லவ் பண்ணாங்கிறதுல அந்த பொண்ணுக்கு பெரிய தொந்தரவுகள் அரசியல் ரீதியாக வந்து வேறு வழி இல்லாமல் அந்த பையனும் நம்ம முடியாது தற்கொலை பண்ணிடுச்சு. ஐயா வணக்கம். மோகன் அவர்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் இளையராஜா சொன்னீங்க இல்லையா? அந்த காலகட்டத்தில் நிறைய நடிகர்களுடைய வளர்ச்சிக்கு இளையராஜா தான் காரணமாக இருந்திருக்காரா? அப்படி சொல்ல முடியாது. அவங்க இளையராஜா பாடல்கள் அந்த படங்களுடைய வெற்றி. ராமராஜன் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ராமராஜன் வந்து முழுக்க இளையராஜா அவ்வளோ உருவானவர்னு சொல்லலாம். ராமராஜனுடைய படங்கள் மோகன் மாதிரியே தான். கரகாட்டக்காரன் வந்து ஒரு அருமையான படம். முக்கியமான அது ஓட்டத்துக்கு மெயின் காரணமே வந்து கவுண்டமணி செந்தில் ஜோக்கு. அது போக அது கிராமிய கலையை வந்து தூக்கி பிடிச்சது. கரகாட்டத்துக்கும் தான் நாதஸ்வரம் அந்த கிராமிய கலையை தூக்கி பிடிச்சது பிச்சுக்கிட்டு ஓடி போச்சு. அப்படி தான் ஓடிச்சு. அதை மறுபடியும் அதில் வந்து ராமராஜனுக்கு என்ன ரோல் இருந்தது அதில் சொல்லுங்க பார்க்கலாம். படத்தில் ஒன்றுமே கிடையாது. அது ராமராஜனும் வந்துட்டு போவார், அவ்வளோதான். அதில் வந்து இசை மாத்திரம் இல்லை, கவுண்டமணி செந்தில் அந்த என்னது அது அந்த ஒன்று தாங்க வாழைப்பழ ஜோக்கு. அதில் தான் அந்த படம் பெருசாக ஓடிச்சு. அதில் தான் அவங்க ரெண்டு பேருமே பிக்கப் ஆனாங்க. கவுண்டமணி செந்தில் காம்போவை அதில் தான் பிக்கப் ஆகுது. ஓகே, அதுக்கு முன்னாடி பெரிய இதில் இல்லையா? அவ்வளோ பெருசாக இல்லை. இந்த ஜோக்குக்காக ஒரு வருஷம் ஓடின படம். அதை வச்சுக்கிட்டு அடுத்த படம் எடுத்தாங்க. அதே இளையராஜா ராமராஜா காம்பினேஷன், கங்கைமரா காம்பினேஷனோட எடுத்தாங்க. ஊர் விட்டு ஊர் வந்து வில்லுப்பாட்டுக்காரன் ஒரு படம் வரும், அது வேற டைரக்டர் வந்து. அதுக்கு பிறகு அவருக்கு அப்போ வில்லுப்பாட்டுக்காரன், எங்கள் ஊர் பாட்டுக்காரன், எங்கள் பால்காரன், என்னென்னமோ படம் வந்தது. அந்த பேரில் நிறையா படங்கள் வந்தது. செண்பகமே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுவோம். எங்கள் ஊருக்கு பாட்டுக்காரன் என்னமோ அதில் அந்த பாட்டெல்லாம் இருந்தது. ஆஷா போச்சல எல்லாம் வச்ச இளையராஜா பெரிய நேஷனல் லெவலில் போகிறதுக்காக வடிவூர்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு பாடலாம் வச்சு எல்லாம் பண்ணார். பாடல்கள் நல்லா இருந்தது, படங்கள் சுமாராக தான் போச்சு. பயணங்கள் முடிவதில்லை, படத்தில் கதைங்க இருந்தது. அதில் இளையராஜாவுடைய சாங்ஸு நிச்சயமாக இளைய நிலா பொழிகிறதுங்கிறது வந்து அன்னைக்கு ஒரு பெரிய தேசிய கீத அளவுக்கு பாப்புலர் ஆச்சு. அதே மாதிரி ராமராஜன் அவர்களை பற்றி பேசும்போது கடைசி வரைக்கும் எந்த படத்துலையுமே அவர் ஹீரோவாக தான் நடித்தார், வில்லனாவோ இல்லைனா வந்து சைடு கேரக்டராகவும் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, உண்மைதானே? அது உண்மைதான். அவர் டைரக்டராக தான் வந்தார். டைரக்டராக வந்து கரகாட்டக்காரன் படத்துக்கு பிறகு பிக்கப் பண்ணார், நல்லா பெருசாக வந்தார். அப்புறம் அரசியல் எல்லாம் சேர்ந்தார். அதிமுக எல்லாம் சேர்ந்து ஜெயலலிதா இதுவெல்லாம் போனார். ஒன்று எம்பி ஆனார், ஏதோ ஆனார், எம்பியாக தான் ஆனார். ஒரு சீசனோட முடிஞ்சு போச்சு. அவரெல்லாம் தாங்க மாட்டாருங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், அவருக்கே தெரியும். அது மாதிரி நீங்கள் பேசும்போது சில்க் ஸ்மிதா அவருடைய மரணத்துக்கு தான் அவன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்தார் தமிழ்நாட்டுக்கு சொன்னீங்க. அவங்களோட மரணத்துல நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் அந்த போஸ்ட்மார்ட்டத்தை நீங்க தான் பண்ணீங்கன்னு கேள்வி. இல்லை, நான் பண்ணல. ஓகே, பார்த்துட்டு வந்தோம். அப்போ நான் ராயப்பேட்டை ஆஸ்பத்திரியில் வேலை பார்க்குறேன். அப்போ தெரிஞ்சது. அப்போ அந்த நேரத்தில் 2 பேர் விஜயஸ்ரீன்னு ஒரு நடிகர் மேலேருந்து குதிச்சிட்டாங்க. அவங்க இது பண்ணாங்க. இது அப்புறம் இவங்க சில்க் ஸ்மிதா, படாபட் ஜெயலட்சுமின்னு ஒரு நடிகர். ஓகே, அவங்க விஷம் குடிச்சு இறந்து போனாங்க. அப்போ நான் அங்கே இருந்தேன். பிழைக்க மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அது அன்றைக்கி வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவர் குடும்பத்தோட அந்த பெரிய பிணக்கில் தான் அந்த மாதிரி இறந்துச்சு. அதெல்லாம் அன்றைக்கி எல்லாம் மூடி மறைச்சிட்டாங்க. இன்ன வரைக்கும் அவங்களுடைய மரணத்தில் இருக்க மர்மம் வந்து நீங்கவே இல்லையா? எது? சில்க் ஸ்மிதா அவளுடைய தற்கொலைங்கிறது வந்து முடிவாச்சு. ஏன் தற்கொலை பண்ணிட்டாங்கிற காரணம் இன்றைக்கி வரல யாருக்கும் தெரியும். தற்கொலைங்கிறது கன்ஃபார்ம்டாக தெரியும், அதில் எந்த இது இல்லை, டவுட்டும் இல்லை. பட் தற்கொலைக்கான காரணம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரு தாடிக்காரர் ஒருத்தர் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார், எங்கே போனாலும் அந்த அம்மாவோட தான் அந்த அம்மா கூட அவர் இல்லாமல் பார்க்க முடியாது. அவர் ஏதோ அவர் விட்டுட்டு போயிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி எதாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி வந்து காரணம் என்னத்துக்கு யாருக்கு. அதே மாதிரி தான் நடிகை ஷோபா ஊர்வசி அவார்டு வாங்குறாங்க, அன்றைக்கி அவங்க தற்கொலை விட்டு சாகுறாங்க. ஒரே நேரத்தில் வருது சிறந்த நடிகைக்கான ஊர்வசி பரிசு ஷோபா திடீர் மரணம் ஒரே நாள்.
எதனால் தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு தெரியாது. அந்த சோபா மரணத்தில் அது தற்கொலை தாங்கிறது வந்து நான் தான். நீ ரிப்போர்ட் பண்ணீங்க? நான் ரிப்போர்ட் பார்த்தேன், பாடியை பார்த்தோன்னே தூக்கு போட்டு செத்தாங்கிறதுக்கான எல்லா சான்றுகளும் இருக்குது. அப்போ வந்து பாலு மகேந்தர் தான் கொலைகாரன்னு சொல்லி அப்போ வந்து அவருடைய நண்பர்கள் சில பேர் வந்து என்கிட்ட கேட்டபோது நான் சொன்னேன், பாடியை பார்த்தோம், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவருக்கு ஃபேவரபுளாக தான் வரும், அது நிச்சயமான தற்கொலை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது சொன்னதுக்கு பிறகு அது தைரியம் இருந்தது. அது மறந்துருப்பாரு ஒரு அவரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதை நான் பார்த்தேன். அதுவும் நான் ராயப்பேட்டாவில் நான் ஒர்க் பண்ணும்போது, அது நான் ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணும்போது நான் அப்போ தான் வர்றேன். அப்போ தான் அந்த பாடியை கொண்டு வந்து இது பண்ணுறாங்க, மார்ச்சோட்டில் வைக்கும்போது நாங்கள் தான் சைன் பண்ணிகிட்டு இருந்தேன். சார் இந்த நடிகையோட இது சார், நாங்கள் அப்போ போய் அந்த உள்ள அந்த இதில் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தேன். கரெக்டாக அந்த கோடு கீடு எல்லாம் இருந்தது. எல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு எதுவே தற்கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தான் இது கொலைன்னெல்லாம் பேசுவாங்க நான் எதிர்பார்க்கல. அப்புறம் தான் 2 நாள் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரிலாம் வந்து அப்புறம் என்ன வந்து அவருடைய நண்பர்கள் வந்து கேட்டாங்க, நிச்சயமான தற்கொலை, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு பாலு மகேந்திரன் ஃபேவரபுளாக தான் வரும். ஏன் பாலு மகேந்திரா தான் கொலை பண்ணாருங்கிற குற்றச்சாட்டு எழுந்தது? என்ன ரீசன்? அது அது ஆயிரக்கணக்கான கதைகள். அவங்கள வந்து ப்ளூ ஃபிலிம் நடிக்க வற்புறுத்தினார் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப. ரெண்டாவது இவங்க 2வது மனைவி, அது ஒரு பக்கம் இருந்தது. அதெல்லாம் ஒரு பிரச்சனைகளாக இருந்தது. ஆயிரக்கணக்கான காரணங்கள். அந்த காலத்தில் நடிகர்கள் புகழுக்கு கொடுத்த விலைகள் மிக அதிகம். அதெல்லாம் நம்ம வந்து அதான் விசாரிக்கிறதுக்கு போனோம்னா எது உண்மை எது பொய், நான் சொல்கிறது ரைட்டா நான் சொல்கிறது பொய்யாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது? இன்றைக்கி அதெல்லாம் கேட்டால் இது புகழுக்கு கிடைச்ச விலை. அந்த விஜய் சேரிங்கர் நடிகை ஏன் மேலே இருந்து குதிச்சாங்கன்னு யாருக்கும் தெரியாது. படாபட் ஜெயலட்சுமிக்கு வந்து ஒரு பெரிய அரசியல் தலைவருடைய குடும்பத்தில் அந்த பையனை லவ் பண்ணாங்கங்கிறதுல அந்த பொண்ணுக்கு பெரிய தொந்தரவுகள் அரசியல் ரீதியாக வந்தது. வேறு வழி இல்லாமல் அந்த பையனும் ஒன்று முடியாதுன்னு விட்டாங்க, தற்கொலை பண்ணிச்சு. பேப்பரில் அந்த செய்தி அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்கள் சிறைச்சாலையிலுமே மருத்துவராக பணிபுரிஞ்சிருக்கீங்க பல ஆண்டுகள். சிறையிலேருந்து வெளில வந்தவங்க நிறையா பேட்டி கொடுத்துருக்காங்க, ஜெயிலர் பேட்டி பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு மருத்துவராக பணியாற்றும் போது உங்களோட அனுபவம் இல்லை? ஜெயிலன்னாக்கா வாரத்தில் 3 நாள் போவேன். ஒரு ஆராய்ச்சிக்காக நாங்கள் ஜெயிலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். கைதிகளுக்கு வர்ற சில பிரச்சனைகள் எல்லாம் வச்சு அது சம்மந்தமான ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ணுறதுக்காக அந்த ஆராய்ச்சி குழுவில் நான் இருந்தேன். கவர்மெண்ட் சைட்லேருந்து பொது மருத்துவமனையிலேருந்து வாரத்தில் 3 நாள் போவோம், திங்கள் புதன் வெள்ளி. இப்போ புழல் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில் தான். பாலத்துக்கு அந்த பக்கம் சென்ட்ரல் ஜெயில், இந்த பக்கம் நாங்கள். அது என் டிபார்ட்மெண்ட் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அப்படியே கிராஸ் பண்ணி போய் இறங்கிடுவோம். அது பல சமயங்களில் பல சமயங்களில் சும்மா கூட போயிட்டு எல்லாம் வர்றதுக்கெல்லாம் இருக்குது. அதனால் அந்த நேரங்களில் விசா நேரத்தில் தான் அந்த டைமில் அங்கே ஒர்க் பண்ணுது. அன்றைக்கி விசா கைதிகளுக்கெல்லாம் நாங்கள் ஒரு பெரிய இதாக இருந்தோம். எங்களால் அவங்களுக்கு பல நன்மைகள் கிடைச்சிது. அது அந்த வகையில் அந்த விசா டைமில் நான் அந்த ஜெயிலில் இருந்த போது தான் எனக்கு இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எல்லாம் நெருக்கமாக பார்க்கறதுக்கான வாய்ப்புகள், அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்புகள், டிஆர் பாலு, ஆற்காடு வீராசாமி, சிட்டி பாபு, அப்புறம் வந்து சேரணி முத்துராமலிங்கம், எம்ஆர் ராதா, எல்லாத்துக்கும் மேலே எம்ஆர் ராதா அவ்வளவு என்கிட்ட நெருக்கமாக இருந்தார். எனக்கே பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன்னா அவருக்கு நான் எங்கள் வீட்டுக்கு அவர் வருவார். அந்த காலத்தில் திராவிடர் கழகத்தில் நாங்கள்லாம் இருந்தபோது எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் குதிரையில் தான் சவாரி பண்ணிட்டு போவார். அது திராவிடர் கழக மாநாடு சேலத்தில் நடக்கும்போது எங்கள் குதிரையில் ஏறிட்டு தான் கூட்டத்தை ஒழுங்குபடுத்திட்டு போவார். ஆனால் மாநாட்டுக்கு போகிறதுக்கு நாள் அன்றைக்கினா இன்றைக்கே வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த குதிரையை ஓட்டி பழகிட்டு ரெடி பண்ணிட்டு போவார். அதனால் அதெல்லாம் என்ன சின்ன பையனாலாம் பார்த்துருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டார், அடே அந்த தம்பி சின்ன பையனாக ஒருத்த வீட்டில் இருப்பேன், அந்த பையன் தானே நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு மகிழ்ச்சி என்னன்னாக்கா, விசாவில் யாருக்கோ என்னென்னோ உதவி பண்ணேன். விசா முடிஞ்சு விடுதலை ஆகி எல்லாரும் இதான அப்புறம் வீட்டுக்கு வந்து நன்றி சொன்ன ஒரே ஆள் வந்து எம்ஆர் ராதா. ஓகே. அப்போ எங்கள் அண்ணன் வந்து அரசியல் மந்திரியாக இருந்து இதானவர். அவர் வர்றார் வீட்டுக்கு, நான் வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கேன். வந்தோடனே நான் சொன்னேன், அண்ணன் வீட்டில் இல்லைங்க, வெளியே போயிட்டாரு அப்படின்னு. அவரை பார்க்க உள்ளதான் பார்க்க வந்தேன். வந்து அப்போ ராதிகாவோட அம்மா அவரை தான் கூப்பிட்டு வந்தது. உட்காந்து பேசுவோம். அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்களை பார்த்து என்னால் மறக்கவே இல்லை. அவர் கடைசி ஒன்று ரொம்ப கௌரவம், எனக்கு ரொம்ப மரியாதை. சமீபத்தில் திருச்சி வேலுசாமி காங்கிரஸ் சேர்ந்த செய்தி தொடர்பாளர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின்லாம் விசால எங்க சிறைக்கு போனாரு, உண்மையான காரணம் சொல்ல பிக் பாக்கெட் அடிச்சுட்டு போனார். இவரையும் தான் கைது பண்ணாங்க, ஏதோ கொலை குற்றத்தில் போட்டதா சொன்னாங்க. அப்புறம் தப்பிச்சுக்கிட்டாரு, யாரையோ பிடிச்சின்னு சொல்லிட்டு போகலாம்.
இதில் என்ன இது சந்தோஷம் இருக்குது? ஸ்டாலின் எந்த ஜெயிலில் இருந்தாருன்னு தெரியுமா, எப்போ பார்த்தாருன்னு தெரியுமா? நாங்கள் அங்கே போய் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா என்னால் ஸ்டாலின் எல்லாம் எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கணும். நான் என்னத்துக்கு அவரை காப்பாற்றணும்? வீரமணி இருந்தார், அந்த லிஸ்ட்லேயே ஒரு பேரே இல்லை அப்படின்ற காட்ட சொல்லுங்க. தைரியமாக இருந்தால் காட்ட சொல்லுங்க. பாருங்க, கைது பண்ணி கூட்டிக்கிட்டு போனது உலகம் முழுவதும் செய்தி. சும்மா விடுறதுங்க. புதுசாக பல கதைகள் விட ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணா வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு போனது உலகத்துக்கே தெரியும். அவங்க ஒரு கதை ஒன்று எழுதுறாங்க. அண்ணா வந்து வெளிநாட்டுக்கு அது அமெரிக்கா போகிறது வந்து ரொம்ப ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது தான். யாருக்குமே தெரியாமல் போகிறாராம். பாம்பேயில் வந்து பிளேன் வந்து லேண்ட் ஆகுதான். பாம்பேலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறது. அப்போ பார்த்தா வசந்தராவ் பேர் உள்ள சீஃப் மினிஸ்டர் அந்த பிளேனுக்கு வந்து அண்ணாவை பார்த்தாராம். நான் வர்றதே யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? காமராஜரை ஃபோன் பண்ணி சொன்னார். இப்படி ஒரு கதை. தமிழ்நாடே ஒன்றா ஏர்போர்ட்டில் வந்து நின்று ஒவ்வொன்று அழுது அத்தனை பேரும் வழி அனுப்புகிறாங்க. எங்கள் அண்ணன் ராஜாராமும் செடியனும் போகிறாங்க. எல்லா பத்திரிகைகளும் கொட்டை இடத்துல செய்தி போட்டுச்சு. இப்படி ஒரு கதை இப்போ உழவுது. விட வேண்டியது தான். அண்ணாவையே காப்பாற்றணும் காமராஜன் ஒரு கதை. அடுத்து அப்படி ஒரு கதை விடுறாங்க. காமராஜரை பற்றி ஒரு தேவுக்கு பேசுறதுக்காக நாங்கள் தான் கேட்டோம். காமராஜர் உயர்த்தி பேசிட்டு அவர் கேவலப்படுத்துறியான்னு கேட்டேன். அவர் ஏதோ ஒரு நதி ஏதோ ஒன்று ஓடிச்சான், அந்த இடத்துல ஒரு டேம் கட்டணுன்னாராம். இல்லைங்க, இந்த நதி இப்படி இருக்கிறதுனால கட்ட முடியாதுன்னு ஒரு என்ஜினியர் சொன்னாராம். அது தெரியும் எனக்கு, அதை எப்படியா செய்யணுங்கிறதுக்கு தான் உன்னை இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்கேன், கட்டு அப்படின்னாராம். அதுக்கப்புறம் அவர் கட்டினார். அந்த டேம் அப்படி கட்டப்பட்டது. அப்படி கட்டப்பட்ட அந்த என்ஜினியர் யாருன்னா அப்துல் கலாம்னாங்க. நாங்கள் கேட்டோம், ஏப்பா விண்வெளி ஆராய்ச்சி நிபுணரை வச்சு டேம் கட்ட சொல்லியிருக்காரு காமராஜர்னா ஏன் தோத்தாருன்னு தெரியுதா? விண்வெளி ஆராய்ச்சி படித்த ஒரு என்ஜினியர் போய் டேம் கட்டுன்னு சொன்னதுனால காமராஜர் தோக்கடிச்சாங்க. அப்புறம் அந்த கதை நிறுத்திட்டாங்க. என்னத்துக்கு இப்படி கதை எழுதுறீங்க? காமராஜருக்கு கவலைப்படுத்துறீங்க, உயர்த்தி பேசுகிறேன்னு சொல்லி. அதாவது அண்ணாவுக்கு அப்புறம் வந்து ஒரு அமெரிக்க ஜனாதிபதி வந்து காமராஜரை பார்க்க விரும்பினாராம். ஆமாம், அண்ணா அமெரிக்கா வந்தபோது சந்திக்க மறுத்த அந்த ஜனாதிபதி நான் சந்திக்க மாட்டேன்னு சொல்லி காமராஜர் மறுத்தாராம். யார் அந்த ஜனாதிபதி? அவர் இவரை பார்க்குற அளவுக்கு காமராஜர் என்ன பதவியில் இருந்தார் சொல்லுங்க அப்படின்னு பதில் இல்லை. உயர்த்தி பேசுகிறோம்னு சொல்லிட்டு இது மாதிரி இது இப்போ அதே மாதிரி தான். இப்போ ஸ்டாலின் வந்து அவர் லிஸ்ட்லேயே பேர் இல்லை, வர சொல்லுங்களேன், என்கிட்ட வந்து பேச சொல்லுங்க. எனக்கு அவரை தெரியும். என்ன அவர் பார்த்ததில்லை, நான் அவரை பார்த்ததில்லை. ராஜீவ்காந்தி கொலையில் கூட அவர் வந்து பல விஷயங்கள் அவர் சொன்னார். சுப்பிரமணிய சாமிக்கு அந்த கொலைக்கு இருக்கிற தொடர்புகளை பற்றி சொன்னார். அந்த இடத்துல எங்களை போன்றவர்கள் நாங்களும் இருந்தோம். ஏன் எனக்கு என்ன வந்ததுன்னா, ராஜீவ்காந்தி கொலையில் வந்து நான் 232வது குற்றவாளி, கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு நக்கரில் கட்டுரை எழுதிவிட்டாங்க. ராஜாராம் தம்பி ராஜீவ்காந்தி கொலையில் சம்மந்தப்பட்டிருக்காரு, அட்டைப்பட கட்டுருக்கு, எல்லாம் இருந்தது. அதனால தான் வந்து ராஜீவ்காந்தி என்ன அவரை சந்திக்கிறதுக்காக நான் இருக்கிறேன். அவரை எனக்கு எதோ செய்யலாம். அவரை சந்தித்து சில பிஸ்னஸ் விஷயமெல்லாம் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். சொல்லக்கூடாது, எனக்கு சில ரஷ்ய வர்த்தகத்தில் சில பிரச்சனைகள் வந்தது. பிரைம் மினிஸ்டர் முறையில் அவர் நான் தீர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னு இருந்தார். அந்த டைமில் தான் அவர் இறந்து போயிட்டார். நான் அவரை நம்பிக்கிட்டு பல விஷயங்கள் எனக்கு இடி உழுந்த மாதிரி ஆச்சு. ஏறத்தாழ அன்னைக்கு வந்து என்னுடைய அந்த இது ஸ்கீம் ஃபெயிலியர் ஆனதில் எனக்கு 6 கோடி ரூபாய்க்கு பக்கமாக லாஸ் ஆச்சு. என்கிட்ட காசு இல்லை, பண்ணி இருந்தார் 6 கோடி ரூபா வந்திருக்கும், வராமல் போச்சு. அந்த டைமில் என்னை வந்து குற்றவாளியாக அவர் கொலையில் சம்மந்தப்பட்டிருக்கேன். இதெல்லாம் இருக்குது, லிஸ்ட்டில் போய் பாருங்க, பேர் இருக்குது, கட்டுரைகள் இருக்குது, பிரபாகரன் நான் சந்திச்சதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. சிபிஐயில் வந்து என்னை வந்து என்கொயரி பண்ணதுக்கப்புறம் தான் பிரபாகரனுக்கு எனக்கு இருந்தோம் அத்தனை தொடர்புகளை அடிச்சு விட்டேன். கையில் இருந்தால் கூட ஆபத்து. அதெல்லாம் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் வச்சுருந்தீங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் நெருப்பு வச்சு கொடுத்து விட்டு சாம்பலை கூட இப்போ கரைச்சி விட்டேன். அப்பே வானான். ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். காலையில் 9:30 மணிக்கு ஒரு ஃபோன் வருது, டீன் பண்ணுறாரு, உன்னை சிபிஐ ஆஃபீஸர்ஸ் வர்றாங்க, டிபார்ட்மெண்ட்ல ஏறி எங்கே போயிடாதேன்னு. எதுக்கிட்ட வரேன்? வந்தால் 2 மணி நேரம் 3 பேர். எனக்கும் பிரபாகரனுக்கு என்ன தொடர்பு? போட்டு குடஞ்சி எடுத்துட்டான். எப்போ வேணாலும் உள்ள தட்டுவோன்ட்டு போனாங்க. நான் ஒரே கேள்வி தான் பதில் சொன்னேன். விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டிருக்குதான்னு கேட்டேன். இல்லை நாங்கள். அப்புறம் எதுக்காக வந்து என்ன இது பண்ணுறீங்க? இதுதான் கேள்வி. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்டாலின் உள்ளே போனது, டிஆர் பாலு உள்ளே போனது, வீரமணி உள்ளே போனது, விடுதலை சம்பந்தம் உள்ளே போனது, எம்ஆர் ராதா உள்ளே போனது, திமுகவை சேர்ந்த ஜின்னா உள்ளே இருந்தது, ஆற்காடு வீராசாமி இருந்தது, சிட்டி பாபு செத்தது, எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது, போய் பாருங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி ஆத்திரத்தை தீர்த்துக்கிறாங்க.
சரிங்க, ஒரு கூட்டணியில தான் இருக்காரு, ஏன் அப்படி சொல்றாருன்னு தெரியல. அது தெரியாது. இப்படியெல்லாம் சொல்றதன் மூலமா அவர் ஒன்றும் செய்யலைன்னு சொல்றதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். என்ன நீ என்னடா பண்ணேன்னு கேட்டீங்கன்னா பதில் ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி சார், உங்க நேரத்துக்கு ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பகிர்ந்து வந்தீங்க. மிக்க நன்றி.